இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் இடியாப்பம் தான் செஞ்சிருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். கூடவே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணிய மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடியாப்ப பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா பிரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். மாவு பிசையறதுக்கு நான் முறுக்கு உலக்கு எடுத்திருக்கேன். இடியாப்ப ஹோலுக்கு அடுத்த சைஸ் இது உள்ள எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் மாவு கட்டையில ஒட்டாம வரும். கட்டையில பத்துற அளவுக்கு மாவு உருட்டி உள்ள வச்சு ஒரு இட்லி பாத்திரத்துல இடியாப்பம் புளியற மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். இடியாப்பத்துக்கு சின்ன ஹோல்ல புளியுவோம். இந்த ஸ்நாக்ஸுக்கு பெரிய ஹோல்ல பிழிஞ்சா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிழிஞ்ச எல்லா இடியாப்பத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி 10 to 15 நிமிஷம் வரைக்கும் அடுப்புல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்ச அதே பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு 5 ஸ்பூன் சுகர், 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட நக்ஷு குட்டி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இதுலயே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இந்த இடியாப்பத்தையும் சேர்த்து கிண்டுனா அதுவும் சூப்பரா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். சின்ன வயசுல எங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.